ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிபிஎஸ் சமையல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான கேரட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பால்கோவா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது கூட 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர் நான் எடுத்திருக்கேன். பால் பவுடர் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கட்டி எதுவும் படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேரட் ஹல்வா செய்யும் போது நம்ம இது கூட பால்கோவா ஆட் பண்ணுறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம பால்கோவா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட் எல்லாமே நல்லா நெய்யில் வறுபடுற மாதிரி நல்லா ஒரு தடவை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கேரட் நல்லா நெய் கூட சேர்ந்து வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். பாலை இது கூட ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் இட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு விசில் வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போது நம்ம பால் கூட சேர்த்துருந்த கேரட் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கேரட் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் விட்டுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒவ்வொரு டைமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஹல்வா கூட பால்கோவாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா திராட்சையெல்லாம் இதில் சேர்த்துருங்க. முந்திரி பருப்பு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதை இப்போ இதில் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த கேரட் ஹல்வா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான கேரட் ஹல்வா செமையாக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.